தென் மாவட்டங்கள் பெருமழை வெள்ளத்தில் தவிக்கும் சூழலில் வானிலை முன்னறிவிப்பு என்ன என்று சொல்லுங்க பாலவேற்றுவீர். சக்தி, இந்த வளிமண்டல சுழற்சி இவ்வளவு பெரிய மழையை கொடுக்குமா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியத்தையும் விவாதத்தையும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கு. 16ஆம் தேதி இரவு தொடங்கிய மழை திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதீத கனமழையை கொடுத்துருக்குது. பரவலாக இந்த மாவட்டத்தில் இந்த 48 மணி நேரத்தில் மட்டும் 40 சென்டிமீட்டருக்கு மேலே ஆவரேஜாக பதிவாயிருக்கிறதா கூறப்படுது. தற்போதைய நிலவரத்தை நம்ம மக்கள்கிட்ட தெரிவிப்போம். 10 மணி நிலவரப்படி எப்படி மேகக்கூட்டங்கள் இந்த பகுதிகளில், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை ஒட்டியுள்ள இந்த பகுதிகளில் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியுது. குறிப்பாக தூத்துக்குடி, திருச்செந்தூர், காயல்பட்டினம் மற்றும் குலசேகரப்பட்டினம், மணப்பாடை ஒட்டியுள்ள பகுதிகள், உவரி போன்ற பகுதிகளிலையும் மேகக்கூட்டங்கள் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியுது. மேலும் கூடங்குளம் பகுதிகளிலையும் அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடியுது. திருநெல்வேலி நகரத்தை பொறுத்தவரை 23 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இந்த வெப்பநிலை வெப்பம் குறைஞ்சிருக்கு. தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் தற்போது ஒரு சில இடங்களில் மேகக்கூட்டங்களால் நிரம்பி இருக்கிறது மட்டுமல்லாது 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிக்கிட்டு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி, குறிப்பாக இதை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், இந்த வளிமண்டல சுழற்சி ஓரளவிற்கு தற்போது அது கலைஞ்சிருக்குதுன்னு தான் சொல்ல வேண்டும். அந்த வளிமண்டல சுழற்சி தென்குமரி பகுதியில் நேற்று நிலை கொண்டிருந்தது. இந்த பகுதியில் நிலை கொண்டிருந்த இந்த வளிமண்டல சுழற்சி தற்போது ஓரளவிற்கு நகர்ந்து மாலத்தீவை ஒட்டியுள்ள அந்த பகுதிக்கு சென்று இருக்கிறது. இது வலு இழந்திருக்கிறது என்பதை மக்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும். வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டங்களுக்கு பொழிந்த அதீத கனமழைக்கு காரணமான வளிமண்டல சுழற்சி தற்போது வலுவிழக்க தொடங்கி இருக்கிறது. அதை தான் நமக்கு சேட்டலைட் மேப்ஸ் மற்றும் இந்த மாடல்ஸ் நமக்கு தெளிவாகவே சொல்லுது. குறிப்பாக இன்று மாலை எந்த அளவிற்கு இருந்தது அப்படிங்கிறது நம்மளால பார்த்தா ஓரளவுக்கு புரியும். இன்று காலை 11 மணி நிலவரப்படி இருந்த இந்த மேகக்கூட்டங்கள் எந்த அளவிற்கு கலைந்திருக்கிறது என்பதை பார்க்க முடியுது. இந்த வளிமண்டல சுழற்சியினுடைய நகர்வு கிழக்கு திசை, அதாவது இலங்கையிலிருந்து மேற்கு திசையை நோக்கியும் சவுதி அரேபியாவிலிருந்து கிழக்கு திசையை நோக்கியும் இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. நாளை காலை 7 மணி 8 மணியினுடைய நிலவரத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காட்சிகளில் தெளிவாகவே தெரிகிறது சக்தி. காலை 12 மணி அளவில் தென் மாவட்டங்களில், குறிப்பாக தற்போது அதீத கனமழை பெய்திருக்கிற அனைத்து மாவட்டங்களையும் மழை நின்றுவிடும் என்கின்ற ஒரு கணிப்பு தான் நமக்கு இப்போ தெரிய வருது. அடுத்து ஒரு 6 முதல் 8 மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகள், அனைத்து பகுதிகளுக்கும் கனமழை இருக்கும் என்றாலும் நாளை விடியல் தொடங்கும் போது காலையில் 5 மணி அந்த நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை அளவு வெகுவாக குறையும் என்றே கணிப்புகள் தெரிவிக்கின்றன. நேற்று முன்தினம் பெய்த மழை தொடங்கி இன்று காலையில் ஒரு 6 முதல் 8 மணி நேரத்திற்கு தற்போதைய அந்த மழை அளவு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் குறைவாக இருக்கிறது. அதையும் நம்ம பதிவு பண்ணணும். குறைவாக இருக்குன்னா ரொம்ப குறைவாக இல்லை. கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னாடி 95 சென்டிமீட்டர், 65 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர்னு கிட்டத்தட்ட அதீத கனமழை 33 இடத்துல பதிவாச்சு. மிக கனமழை 39 இடத்துல பதிவாயிருக்குன்னு சொன்னீங்க. எவ்வளவு நேரத்துக்குள்ள அதீத கனமழை எவ்வளவு இடங்கள்ல பதிவாகி இருக்கு? குறிப்பாக இந்த ஒரு மேப்ல நம்ம பார்க்க முடியும் எவ்வளவு அதிக கனமழை பதிவாயிருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா இன்றைய நிலவரப்படி திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. விருதுநகர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெட் அலர்ட் அப்படிங்கிறது 21 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பொழிவு ஏற்படுவது. ஆரஞ்சு அலர்ட் 12 முதல் 20 சென்டிமீட்டர் மழையும், எல்லோ அலர்ட் என கூறப்படுகின்ற அந்த மஞ்சள் எச்சரிக்கை 7 முதல் 11 சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்குது. இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 33 பகுதிகளில் 33 இடத்துல 20 சென்டிமீட்டருக்கு மேல இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கு. இது நாளைய நிலவரம். இதை நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டும். நாளைக்கு இந்த பகுதியில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட நிலையில மற்ற 4 மாவட்டங்களுக்கும் நாளை மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஏனைய பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் கணிப்புகள், ஐஎம்டியோட கணிப்புகள் நமக்கு தெரிவிக்கப்படுது. தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. மஞ்சள் அலர்ட்னா எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகும்?
மஞ்சள் அலர்ட் அப்படிங்கும்போது 7 முதல் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகும். அந்த அளவிற்கு மழை பதிவு ஏற்பட்டால் ஓரளவுக்கு நிலைமை வந்து சமாளித்து விடலாம். ஆனால் நேற்று வந்து பெய்த மழை அதீத கனமழை. பல இடங்கள்ல குறிப்பாக வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதிகள், அணையோட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த அதிக கனமழை 50 சென்டிமீட்டருக்கு மேல மணிமுத்தாறு பகுதிகளில் பதிவாயிருக்கிறதுனால மணிமுத்தாறு டேம் வந்து நிறைஞ்சிருச்சு. பாபநாசம் பகுதிகளிலையும் 60 சென்டிமீட்டர் அளவிற்கு பதிவாயிருக்கிறது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருப்பதையும் நாம் பார்க்க முடியுது. இந்நிலையில நாளைக்கு வந்து மழையினுடைய அளவு குறையும் என கணிப்புகள் தெரிவிக்கின்றன.